வெல்கம் டு ஆல். 12th காமர்ஸில் நம்மளுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து 28 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு டாபிக் நம்ம பார்க்கும்பொழுதும் அதை பற்றின 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கீழே வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் மேலாண்மை தத்துவங்கள் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை வந்து இப்போ நம்ம தியரியாக பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாலும் சரி, முதல்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருவோம். அதுக்கு தனித்தனியாக என்ன செய்வோம், ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு வேலையை நம்ம பிரித்து கொடுப்போம். அந்த வேலையை அவங்க சரியாக செய்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். கடைசியாக நம்ம நினச்சது மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்படி தானே? அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ மேலாண்மை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களோட முயற்சி, மற்றவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க முயற்சி, அவங்களுடைய ஒத்துழைப்பு. அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஹெட்டாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் கொடுக்குற அந்த டீம் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு டீமும் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் வந்து என்ன செய்யுது, பார்க்குறாங்க இல்லையா. அப்போது மற்றவங்களுடைய ஒத்துழைப்போட அந்த நிறுவனத்தோட இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான். இதுதான் என்னென்னா மேலாண்மை அப்படிங்கிறது. மேலாண்மை என்றால் என்னங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் வருது. அதுக்குண்டான ஆன்சர் இதுதான் உங்களுக்கு. சரியா? சரி, அடுத்து மேலாண்மையின் அடிப்படை கருத்து அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், அறிவின் தொகுப்பு. அறிவின் தொகுப்புங்கிறது வந்து என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போது நிறைய அதை பற்றின நாலேஜ் வந்து அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய அதிகமாகிட்டே இருக்குது. அந்த கோட்பாடுகள் என்ன, கொள்கைகள், அப்படி ஒவ்வொன்றுக்குமே எப்படி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்படி தான் நடத்தணுங்கிறது இருக்கு இல்லையா. கோட்பாடுகள், கொள்கை, இதை தத்துவங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அது ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுலையும் நம்மளுடைய முயற்சி மூலமாக நம்ம வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? செகண்ட் ஒன், மேலாண்மை கருவிகள். இப்போ மேலாண்மை கருவிகள் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டை எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத, மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்குண்டான கருவிகள் அப்படிங்கிறது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, கணக்கியல், வணிக சட்டங்கள், உளவியல், புள்ளியியல், பொருளியல், தரவு செயலாக்கம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரான்ச்சஸாக வந்து பிரிஞ்சு இருக்குது. இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம் அந்த மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை சயின்டிஃபிக்காக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாக வரும். மேலாண்மை கருவிகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. கணக்கியல், வணிக சட்டங்கள், உளவியல், புள்ளியியல், பொருளியல், தரவு செயலாக்கம். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து தேர்ட் ஒன், தனி பாடப்பிரிவு. இப்போது மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு மட்டுமே நிறைய இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் 1951க்கு மேலே இதில் முதுகலை பட்டங்கள் வழங்கும் தனிப்பட்ட சிறப்பு மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் தோன்றி வளர்ந்துருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1951க்கு மேலே இதுக்குன்னு தனியாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இப்போது நிறைய பர்சனல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துப்பீங்க. சாதாரணமாக நம்ம ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெச்ஓடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்கள மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டீமாக பிரிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் அந்த டீமெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள பார்ப்பாங்க. அப்போது மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தனித்தனியாக அதுக்குன்னு தனியாக ஒரு பாடப்பிரிவே பிரித்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சிறப்பீடுபாடு அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக படித்து அதுக்குன்னு தனியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் யார் வந்து அவங்களுடைய அது கல்வி தகுதியாக இருக்கட்டும், சிறப்பு திறனாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள், இன்ட்ரெஸ்டடாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு அதுக்குன்னு படித்தவங்கள நம்ம அந்த இதுக்கு பணிக்கு அமர்த்து, அதாவது வேலைக்கு வச்சோன்னா தான் அந்த நிறுவனத்துடைய நோக்கங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நடத்தை விதிகள். அப்படின்னா நடத்தை விதிகள் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து சமூக பொறுப்புணர்வு இருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஒரு டாபிக் எப்படி இருக்கணும், நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து சமுதாயத்தில் எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாத வகையில் இருக்கணும். அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. சரியாப்பா? அடுத்து அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாங்குவோர் ஜாக்கிரதை, விற்பவர் ஜாக்கிரதை, இந்த கோட்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
கன்சியூமர் எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறத இதை வச்சு இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், நான் என்ன ப்ராடக்ட் விற்கிறேனோ அதை நீ வாங்குற, நீ தான் கவனமாக இருந்துக்கணும், வாங்குறவங்க தான் கவனமாக இருந்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போது அந்த வாங்குவோ ஜாக்கிரதைங்கிற கோட்பாடு ரொம்ப நாளைக்கு பிஸ்னஸில் நீடிக்காது அப்படிங்கிறாங்க. விற்பவர் ஜாக்கிரதை அப்படிங்கிறது என்னது, நான் விற்கும் போதே நான் நல்ல ப்ராடக்டை நான் கொடுத்தா மட்டும்தான் கன்சியூமர் அதை வாங்குவாங்க. இல்லைன்னா விற்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க விற்கக்கூடிய பொருட்கள் நஷ்டத்தில் தான் போகும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன், பொருள் விற்கிறேன் அப்படின்னா நான் நல்ல பொருளை கொடுத்தா மட்டும்தான் என்னால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இப்போ நான் எது வேணாலும் விற்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு வந்தேன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஆகும். அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் என்னென்னா விற்பவர் ஜாக்கிரதை அப்படிங்கிற கோட்பாடு. இப்போ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்பாடு தான் இப்போ சந்தை நடைமுறைகளை தீர்மானிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கணும், அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு வியாபாரத்துலேருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடியதும் இதுதான். பணி ரீதியானது ஒரு அமைப்பு அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இத்தனை பாயிண்ட்ஸையும் சேர்ந்து ஒரு மேனேஜ்மெண்ட்னா அதுக்குன்னு ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வணிக மேலாண்மை சங்கங்கள் நடவடிக்கை எடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு இப்போ